லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணி அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், அதாவது சர்ஃபான் பிஏ விளாக், இந்த சேனல் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்குது. அதையும் தாண்டி இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. ரொம்பவே நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு, அன்புக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 986 ரூபாய் 97 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 1 சதமாக உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து ஜமியாக்கள்லையும் இருக்குது. மெஷின்களில் நீங்கள் பணம் அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 411 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 480 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 183 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 548 ஃபெல்ஸ். கிட்டத்தட்ட 800 ஃபெல்ஸால் மறுபடியும் அதிகரிச்சிருக்குது தங்க விலை. அனைவரும் குவைத்துக்கு வரலாம், யாருக்கும் தடை இல்லை, அனைவரும் வரலாம். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அமைச்சருடைய உத்தரவு. காலநிலை ஆய்வாளரின் மிக முக்கிய எச்சரிக்கை. தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டே இருக்கும் சுனாமி. அதே போல் கடைகளில் விலைகளுடைய தன்மையை தொடர்ந்தும் அதிகாரிகள் சோதனைகள். அதே போல் ஆயுள் தண்டனை நீக்கப்பட்டது. 10,500 தினார் ஒரு டிரைவருக்கு அபராதம். 10,500 தினார். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் குவைத்தில் பனிமூட்டம் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் காலநிலையுடைய மாற்றம் இந்த நாட்களில் அமைதியான காற்றுடன் ஈரப்பதம் அதிகரிப்பு மூடுபனி உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் கிடைமட்ட தெரிவு நிலை எதிர்பார்க்கப்படும் அளவு குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அதிகாலை நேரங்களில் வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வானியல் நிபுணர்களின் தற்போதைய கருத்துப்படி எதிர்வரும் நாட்களில் மீண்டும் மூடுபனியுடன் சேர்ந்து குளிருடைய காலம் அப்படி ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக டிரைவர்ஸ் தயவு செய்து ரொம்ப கவனம். அதுவும் அதிகாலையில் 4 மணி 5 மணி இந்த மாதிரி நேரங்களில் பயணிக்கக்கூடியவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மூடு பனி கூட பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி வரைக்கும் 6:30 7 மணி வரைக்குமே இருந்துச்சு. பாடசாலைக்கு
பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது சில நம்மளுடைய சாரதிகள் சகோதரர்கள் நம்மளுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க, பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம், வேகத்தை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க. வைப்பர் யூஸ் பண்ணுங்கள், இடைக்கிட வைப்பருடைய அந்த ரப்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ஹெட்லைட் அதே மாதிரி டபுள் ப்ளஷர் எல்லா லைட்ஸையுமே அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஆயுள் தண்டனை நீக்கப்பட்டு 15 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது 30,000 தினார் லஞ்சத்துக்கு ஈடாக லண்டனிலிருந்து வந்த போதைப் பொருளை கைமாற்றிய சுங்க ஆய்வாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை நீக்க 15 வருடம் சிறை தண்டனைக்கு விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. கடைகளில் வியாபார தலங்களில் அதிரடியான சோதனை. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எதிர்வரும் காலங்களில் நோன்பு மாதம் நெருங்கிட்டு வரதால் முட்டைகளுடைய விலை மற்றும் உணவுப் பொருட்களுடைய விலைகளை தொடர்ந்தும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றைய தினம் தங்கம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போ நாம் கடையில் தானே போய் வாங்க முடியாது, ஆன்லைனில் வாங்க முடியும் தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, குவைத்தில் இனிமேல் தங்கம் வாங்குறதா இருந்தால் கேனட் மூலம் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். கேனட் இல்லாமல், சும்மா சாதாரணமாக பேங்க் கார்டு இல்லாமல் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் ரூல்ஸ். ஆன்லைனில் கூட உங்களுக்கு கேனட் மூலமாக தான் விற்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். ஒரு வேளை நீங்கள் அப்படி ஆன்லைனில் ஓகே நாங்கள் பணத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், கேனட் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஆன்லைனில் தங்கம் வாங்குறதுன்றது என்னை பொறுத்த வரையில் ரிஸ்க்கு தான். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் அப்படி தங்கம் வாங்கிட்டு போனவங்க நாட்டுக்கு போனதுக்கு பிறகு 22 கேரட்னு வாங்கிட்டு போனவங்க கடைசியில் இது 21 கேரட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எடை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து தங்கம் வாங்குறதா இருந்தால் கடைகளில் போய் வாங்குங்க. இல்லை உங்கள் வீட்டு மாமா பாபா கிட்ட சொல்லி சரி, அவங்க கார்டில் சரி வாங்கிக்கோங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ், குவைத்துக்கு நீங்கள் தாராளமாக வரலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் குவைத் நாட்டின் சட்டங்களையும் மதிப்புகளையும் மதிக்கும் பட்சத்தில் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். குவைத்தின் புதிய சட்டத்திட்டங்கள், புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் இந்த நாட்டின் கௌரவத்துக்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காத பட்சத்தில் அனைவருக்கும் குவைத்தில் இடம் உண்டு. 5 நிமிடத்தில் அனுமதி வீசாக்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக குவைத்துக்கு எல்லாருமே வரலாம். விசிட் விசாவில் வரலாம், ஃபேமிலி விசாவில் வரலாம், ஒர்க்கிங் விசாவில் வரலாம். ஆனால் இந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து நடந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாட்டில் இடம் இருக்கும். இல்லையேல் இந்த நாட்டிலிருந்து நிச்சயமாக நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. الكويت راح تشوفونها غير. أنا دوري كوزارة داخلية من أول ما استلمت وزارة داخلية قلت كل إنسان يبي يجي الكويت ويجي يحترم قوانين الكويت ويحترم أخلاق وأهل الكويت ما عندي مشكلة يجي يدخل. ما عندي أقول لك إياها جنسية ممنوعة من دخول الكويت. تجي أهلا وسهلا فيك أي وقت. الجو عندنا بالكويت مو موجود في دول الجوار. خلنا نقول لك من 15/10 إلى 15/4. يعني هذا واحد من عوامل الأساسية لسياحة أي بلد. الفيز مفتوحة، الإقامات فتحناها. أنا بدوري كوزير داخلية داعم لشيء اسمه سياسة. يعني أكيد، والدليل فيزيت كويت اليوم قاعد نشوف ما شاء الله الكل مستانس. وأنا أقول لك فيزيت كويت، الفيزا اليوم قاعد تطلع في الكويت ما بي أقول لك أسرع فيزا قاعد تطلع في العالم. زين، خلال أقل من 5 دقائق الفيزا تطلع بالكويت. يعني هذا التطور اللي راح تشوفونه في كل قطاع موجود في 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 الكويت. يعني أكثر من كذي ما نقدر نسوي. يعطيك العافية. துப்புரவு தொழிலாளர்களை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். நகராட்சி மன்ற உறுப்பினர் ஆலியா அல் ஃபர்சி கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. வீதிகளில் குப்பைகள் ஒரு ஓரமாக இருந்தாலும் அதை எடுத்து குப்பை தொட்டிகளில் போடும் பழக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் தொழிலாளர்கள் தான் துப்புரவு பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சுன்னா குவைத்தை பொல்யூஷன்லேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ ஒரு டிரைவருக்கு நடந்த சம்பவம். குவைட்டி மற்றொரு கவனக்குறைவான ஓட்டுநர் மோதிய விபத்தில்
10,500 தினார் இழப்பீடை வென்றிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து மிடில் ரோட்டில் வந்து பின்னால் போய் வாகனத்தை அடிச்சிருக்கிறாரு. அதற்கான இழப்பீடாக மொத்தம் 10,500 தினாரை வந்து நீதிமன்றத்தால் இழப்பீடாக பெற்றிருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம், தயவு செய்து கவனம். ஃபோன் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க, இல்லை வேறு எங்கேயாவது பராக்கு பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க. சடனாக குவைத்தை பொறுத்த வரையில் சடனாக பிரேக்கை மிதிச்சிருவாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, சடன் பிரேக் தான். ஒரு செகண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்படியே பின்னால் போய் சொருகிடுவீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். 10,500 தினார் எங்கே போகிறது? 10 வருஷம் உழைக்கணும். அதே போல் இதோ பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுக்கும் பூகம்பம் மற்றும் சுனாமி மற்றும் சூறாவளி. அவங்களுடைய நாட்டு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. கடல் அலைகளை பார்த்திங்கன்னா தென்னை மரம், அதாவது தென்னை மரத்துக்கு மேலால் அந்த கடல் அலைகள் வருது. அலையுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்குது. இறைவன் தான் பாதுகாக்கணும் அந்த நாட்டு மக்களையும். ப்ரே பண்ணலாம். Warayo manok na to, doon pa. Kamak para sa sugyo. Labaw yun, oh. Oh, labaw ka niya. Naan yan, oh. Naan yan, oh. Naan yan. Labi. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.